அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை என்ன விசேஷம்னா ஊரெல்லாம் கொண்டாடுற விசேஷம். முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம். எல்லா கடவுள்களுக்குமே வைகாசி விசாகம் ரொம்ப உயர்வானது. காரணம், விசாக நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம், ஞானத்திற்குரிய நட்சத்திரம். முருகப்பெருமானை இந்த விசாக நட்சத்திரத்திலே வழிபடுவதன் மூலமாக அந்த 16வது நட்சத்திரம் என்பதினாலே 16 பேறுகளையும் பெறலாம். இந்த வைகாசி விசாகம் அன்றுதான் இந்திரன் சுவாமிமலை முருகனை வழிபட்டு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டான் என்று ஒரு தலபுராணம். திருச்செந்தூரிலே வைகாசி விசாகம் 10 நாட்கள் அதி அற்புதமாக நடைபெறும். வைகாசி விசாகம் ஒரு பெருவிழாவாக பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படாத கோயிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்குரிய இந்த நட்சத்திரம், அதில் பார்த்தீங்கன்னா வட இந்திய புண்ணிய ஸ்தலமான காசி பெயர் அதில் வருது. அந்த மாதத்தில், வைகாசி மாதத்தில் காசிக்கு போய் வருவது சிறப்பானது என்று அந்த காலத்திலே கருதுவார்கள். அந்த காசிக்கு சென்று கங்கையில் நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள அந்த புனித தீர்த்தங்களிலே வைகாசி விசாகம் என்று நீராடுவது சிறப்பு. வைகாசி பௌர்ணமியோடு ஒட்டி வருது இல்லையா, செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. அந்த பௌர்ணமி, இந்த வைகாசி விசாகத்தை ஒட்டிய பௌர்ணமியிலே சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்திலே பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலையை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. மெட்ராஸில் திருமுல்லை வாயிலன்னுட்டு அம்பத்தூர் பக்கத்தில் மாசிலாமணீஸ்வரர் கோயில், அங்கே வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் அந்த சிவலிங்கத்திலே ஐக்கியமாகுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும். சவுத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் அம்மன் கோயில்களிலே இந்த வைகாசி மாதத்திலே தான் கொடை விழா அப்படின்ட்டு இந்த விழாக்களெல்லாம் நடைபெறும். காரைக்குடி இந்த பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விழா சிவகாசி இந்த மாதிரி ஏரியாவிலெல்லாம் நடைபெறும். ஆந்திர மாநிலத்தில் சிம்மாசலம்னுட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே லட்சுமி நரசிம்மர், அந்த லட்சுமி நரசிம்மருக்கு பேர் வராக லட்சுமி நரசிம்மர். அவருக்கு அது ரொம்ப சிறப்பான தினம் வைகாசி விசாகம். இந்த பொதுவாகவே சந்தன காப்புடன் காட்சி தரும் அந்த பெருமாள் வைகாசி விசாக நாளிலே சந்தன பூச்சை களைந்து நமக்கு காட்சி தருவார். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி. அந்த மூல விக்கிரகத்தில் அந்த இயற்கையினுடைய அந்த தோற்ற பொலிவு அன்றைக்கு தரிசனமாகும். பின்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்புறம் 500 கிலோ அந்த சந்தனத்தை பயன்படுத்தி மறுபடியும் சந்தன பூச்சி, அதுக்கு அடுத்த நாளெல்லாம் போயிட்டோம்னா அந்த தரிசனம் நமக்கு கிடைக்காது. இந்த வைகாசி விசாகத்தன்று முருகன் கோயில்களிலே வசந்த விழா நடைபெறும். அன்றைக்கி பாலபிஷேகம், காவடி சுமத்தல், விரதம் இருத்தல், இப்படி பக்தர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நேர்த்தி கடன்களை அன்றைக்கு செலுத்துவார்கள். அந்த முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாக நாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் ஞானம், கல்வி இவைகளெல்லாம் ரொம்ப விருத்தியாகும். எதிரிகளுடைய அந்த தொல்லை இல்லாமல் போகும். உடம்பிலே இருக்கக்கூடிய, நான் 6வது இல்லையா, ஷடாட்சர மந்திரத்துக்கு உரியவன் இல்லையா, அந்த நோய், பகை, கடன் இது 3ம் தீரும். வெற்றிகள் சேரும். 6ங்கிறது வெற்றி ஸ்தானம். குலம் தழைக்கும். இந்த குழந்தை வரத்திற்காக தவம் இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் நல்ல அமோகமாக கிடைக்கும். அன்றைக்கி மலைக்கோயில்களிலே உள்ள முருகனை வழிபட்டால் முன்வினை பாவமெல்லாம் தீரும். விசாகம் அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்து முருகனுடைய தோத்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே அந்த பூஜை அறையை சுத்தம் செய்து கோலம் போட்டு முருகப்பெருமான் படத்தின் முன்னாலே விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்னைக்கு கந்த சஷ்டி, திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, இல்லை முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். அன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ் ஒன்று பாராயணம் பண்ணணும். திருச்செந்தூர் திருப்புகழ் ரொம்ப அற்புதமான திருப்புகழ். அந்த திருப்புகழை பாட பாட நமக்கு வாய் மணக்கும். அந்த திருப்புகழை பாருங்களாம். விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய. என்ன அழகாக ஆரம்பிக்கிறார் பாருங்கள், அந்த சந்தமே பாருங்கள். விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த
அலைவேலை அஞ்ச படிவேலெறிந்து அதிதீர அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. உன்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய 2 தாள்களையும் யாரெல்லாம் இறைஞ்சுகின்றார்களோ இல்லையா, அஞ்சேல் என அபயக்கரம் நீட்டுகின்றவன் அல்லவா, அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. இடைஞ்சல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைகளையெல்லாம் அருணகிரிநாதர் பயன்படுத்துகின்றார். அழகான செம்பன், அழகான செம்பன் அப்படியே ஜிகு ஜிகு ஜிகுன்னு வானில் மின்னுதான். அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளேன்னுட்டு பாடுறார். என்ன அழகான பாட்டு தெரியுமா? திருச்செந்தூர் முருகனை அனுபவித்து பாடுகின்றார் அருணகிரிநாதர். இந்த விசாக விழாவிலே அந்த முருகனின் அந்த திருவுருவத்தை இந்த பாட்டில் வர்ற மாதிரி அவர் பார்த்துருக்கிறார். அந்த முருகன் இவருக்கு தன் அழகை காட்டி வசப்படுத்தி இருக்கின்றார். அந்த அழகான மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கும் பெருமாளே அப்படின்ட்டு முருகனை அழைத்து, அவன் எதுக்காக அங்கே இருக்கிறான் திருச்செந்தூரில், நம்மை காப்பாற்றுவான், முருகன் கைவிட மாட்டான் என்கிற அறிவு கொண்டு அவனை அறிந்து கொண்டு அவன் 2 திருவடிகளையும் யார் கெட்டியாக பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் திருச்செந்தூரிலே அவன் இருக்கின்றானாம். அதற்காகத்தான் அங்கு வந்து அமர்ந்தானாம். இப்படி சொல்லியவர் அவனுடைய செயல்களை பட்டியலிடுகின்றார். என்ன பண்றா? கடம்ப மாலை அணிந்தவன், சிவபெருமானனே குருவாக ஏற்றுக்கொண்டவன், சிவபெருமானே குருவாக பிரணவத்தை சொல்றார் இல்லையா, கூறிய வேலால் எதிரிகளை அழித்தவன், கூர்மையான அது ஞானவேலன்னு சொல்லுவோம், வள்ளியின் மணாளன், இப்படியெல்லாம் அழகாக வர்ணித்து கொண்டே கடைசியாக சொல்கிறார், அடியார்களின் துன்பத்தை களைவதற்காக அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமானே. அதுக்காக தான் திருச்செந்தூரில் இருக்கிறான். அப்படி அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக முடிக்கிறார். இந்த சின்ன திருப்புகளை மனதிலே தேக்கி வைகாசி விசாகத்தன்று முருகனின் அழகை காண்பவரெல்லாம் பாக்கியசாலிகள். அவர்களுக்கு பாவம் இருக்காது, புண்ணியம்தான் மிஞ்சும். அதனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சி தான் என்றும்.